ஹாய் நண்பர்களே, கோட் திரைப்படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கலெக்ஷன் பண்ண திரைப்படங்களை விட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படத்துக்கு பல மடங்கு இருக்க போகிறது. அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு கூஸ்பம்ஸான மூமெண்ட் இருக்கும். மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? ஸோ தளபதி அவர்களோட கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு பெருசாக ஹைப் இல்லைன்னு சொல்லி அட்வான்ஸ் புக்கிங்கில் பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அட்வான்ஸ் புக்கிங் இந்த திரைப்படத்துக்கு பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ரிப்போர்ட் ப்ரிடிக்ஷன் வெளியாச்சு. ஆனால் அந்த ப்ரிடிக்ஷன் படி ஃபஸ்ட் டே ரிப்போர்ட் வரணும்னா ஃபஸ்ட் ஷோ கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸும் ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்தால் மட்டுமே அடுத்தடுத்த ஷோக்கு அந்த ஒரு டிக்கெட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி அவங்க நினச்சபடி வரும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஷோ முடிவடைந்து விட்டது. முக்கியமாக தமிழகத்தை தாண்டி மற்ற ஸ்டேட்டில் முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபஸ்ட் டே பார்த்த ரசிகர்கள் படத்தை செமையாக கொண்டாடி இருக்காங்க. முக்கியமாக படத்தில் வர எல்லா சீனும் சூப்பராக இருக்குது, கமர்ஷியலாக சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு வருகிறார்கள். அதனால் படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ தமிழகத்தில் இந்த திரைப்படம் 950 ஸ்க்ரீன் மேலே ரிலீஸ் ஆகிறது. உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் 6000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிறது. கேரளாவில் இந்த திரைப்படம் 1000 ஸ்க்ரீன்லையும், கேரளா அந்த சவுத் இந்தியாவில் 1000 ஸ்க்ரீன்லையும், அதை தாண்டி நார்த் இந்தியாவில் 500 லொக்கேஷனில் 1000 ஸ்க்ரீனில் கோட் திரைப்படம் வெளியாகிறது. ஸோ கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படம் 40 கோடிக்கும் மேலே கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் தான் ஏஜிஎஸ் நிறுவனம் இருந்தது. ஏன்னா 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தமிழகத்தில் இருந்தது. ஆனால் வாழை திரைப்படத்தை நாங்கள் ரிமூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால தமிழகத்தில் வெறும் 900 ஸ்க்ரீனில் மட்டும்தான் கோட் திரைப்படம் வெளியாகியிருக்கு. அதனால் அந்த 40 கோடி டச் பண்ணுமா அப்படிங்கிற கேள்விக்குறி ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு இருந்தது. ஆனால் இப்போ அது பிரேக் ஆகியிருக்கு. 40 கோடி ஈஸியாக கோட் திரைப்படம் கலெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட கலெக்ட் பண்ணிடுச்சு அட்வான்ஸ் புக்கிங்கில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தியேட்டர் கவுண்ட் இன்க்ரீஸும் ஆகியிருக்கு கோட் திரைப்படத்துக்கு. ஃபஸ்ட் டே படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூ வந்ததால் 40 கோடி கலெக்ஷன் தமிழகத்தில் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதுக்கு 40 கோடி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்பு வெளியான திரைப்படங்கள் ஃபஸ்ட் டே கலெக்ஷனில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பீஸ்ட் திரைப்படம், அதுக்கப்புறமா சர்க்கார் திரைப்படம். ஸோ பீஸ்ட் திரைப்படம் தமிழகத்தில் ஃபஸ்ட் டே மட்டுமே 38 கோடியும், சர்க்கார் திரைப்படம் 34 கோடியும் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த திரைப்படத்தோட ரெக்கார்டை லியோ திரைப்படத்தாலையும் பிரேக் பண்ண முடியவில்லை. லியோ திரைப்படம் உலகளவில் 140 கோடி ஃபஸ்ட் டே கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஆனால் இப்போ கோட் திரைப்படம் தமிழகத்தில் 40 கோடிக்கும் மேலே ஃபஸ்ட் டே கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படத்துக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைத்து கொண்டு வருகிறது. ப்ரொமோஷன் வைஸும் பயங்கரமாக நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படத்துக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் நார்த் இந்தியாவில் இந்த திரைப்படம் சக்கப்போடு போட்டு உலகளவில் இந்தியாவில் மட்டுமே 85 கோடியும், உலகளவில் 120 கோடிக்கு மேலே வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது லியோ திரைப்படத்தோட வசூலை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே லியோ திரைப்படத்துக்கு இருந்த ஐப்பு வேற, இப்போ கோட் திரைப்படத்துக்கு இருக்க ஐப்பு வேற. ஸோ லியோ திரைப்படம் செகண்ட் ஹாஃப் சரியில்லை அப்படி இப்படின்னு சில நெகட்டிவான ரிவ்யூஸ் லியோ திரைப்படத்துக்கு வந்தது. ஆனால் கோட் திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டான ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கோட் திரைப்படத்துக்கு வந்திருப்பதால் அடுத்தடுத்து பயங்கரமான கலெக்ஷன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் டே 120 கோடிக்கு மேலேயும், அடுத்தடுத்த நாட்களில் இந்த கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி ஒரு வாரத்திலே 300லேருந்து 400 கோடிக்கு மேலே கோட் திரைப்படம் வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் கோட் திரைப்படம் 1000 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கனவு தமிழ் சினிமா நடிகர்களுக்கு பல பேருக்கு இருக்குது. அது கோட் திரைப்படம் அச்சீவ் பண்ண போகிறது. கோலிவுட்டில் ஒரு கேம் சேஞ்சிங் திரைப்படமாக கோட் திரைப்படம் அமைய போகிறது அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யாரெல்லாம் கோட் திரைப்படத்தோட வசூலை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க, தளபதி விஜய் அவர்களோட பிரம்மாண்டமான வெற்றியை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி. ஹாய் நண்பர்களே, கோட் திரைப்படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கலெக்ஷன் பண்ண திரைப்படங்களை விட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் தளபதி விஜய் அவர்களோட கோட் திரைப்படத்துக்கு பல மடங்கு இருக்க போகிறது. அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு கூஸ்பம்ஸான மூமெண்ட் இருக்கும். மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? ஸோ தளபதி அவர்களோட கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருக்கிறது. ஸோ இந்த
இந்த திரைப்படத்துக்கு பெருசாக வந்து ஹைப் இல்லைன்னு சொல்லி வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் பெரிய ஹிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய அளவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ரிப்போர்ட் ப்ரிடிக்ஷன் வந்து வெளியாச்சு. ஆனால் அந்த ப்ரிடிக்ஷன் படி வந்து ஃபஸ்ட் டே ரிப்போர்ட் வந்து வரணும்னா ஃபஸ்ட் ஷோ வந்து கம்ப்ளீட்டான பாசிட்டிவான ரிவ்யூஸும் ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்தால் மட்டுமே வந்து அடுத்தடுத்த ஷோக்கு வந்து அந்த ஒரு டிக்கெட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி அவங்க நினச்சபடி வந்து வரும். அதே மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து முடிவடைந்து விட்டது. முக்கியமாக தமிழகத்தை தாண்டி மற்ற ஸ்டேட்டில் வந்து முடிவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஃபஸ்ட் டே பார்த்த ரசிகர்கள் வந்து படத்தை வந்து செமையாக வந்து கொண்டாடி இருக்காங்க. முக்கியமாக வந்து படத்தில் வர எல்லா சீனும் வந்து சூப்பராக இருக்குது, கமர்ஷியலாக வந்து சூப்பராக இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை வந்து கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அதனால் வந்து படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ தமிழகத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து 950 ஸ்க்ரீன் மேலே வந்து ரிலீஸ் ஆகிறது. உலகம் முழுவதும் வந்து இந்த திரைப்படம் வந்து 6000 ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் ஆகிறது. கேரளாவில் வந்து இந்த திரைப்படம் 1000 ஸ்க்ரீன்லையும், கேரளா அந்த சவுத் இந்தியாவில் 1000 ஸ்க்ரீன்லையும், அதை தாண்டி வந்து நார்த் இந்தியாவில் வந்து 500 லொக்கேஷனில் 1000 ஸ்க்ரீனில் வந்து கோ திரைப்படம் வந்து வெளியாகிறது. ஸோ கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படம் வந்து 40 கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் தான் வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து இருந்தது. ஏன்னா வந்து 1000 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து தமிழகத்தில் வந்து இருந்தது. ஆனால் வாழை திரைப்படத்தை நாங்கள் ரிமூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால வந்து தமிழகத்தில் வெறும் வந்து 900 ஸ்க்ரீனில் மட்டும்தான் வந்து கோ திரைப்படம் வெளியாகியிருக்கு. அதனால் அந்த 40 கோடி வந்து டச் பண்ணுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு இருந்தது. ஆனால் வந்து இப்போ வந்து அது வந்து பிரேக் ஆகியிருக்கு. 40 கோடி வந்து ஈஸியாக வந்து கோ திரைப்படம் கலெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு அட்வான்ஸ் புக்கிங்கில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தியேட்டர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸும் ஆகியிருக்கு கோ திரைப்படத்துக்கு. ஃபஸ்ட் டே வந்து படத்துக்கு வந்து பாசிட்டிவான ரிவ்யூ வந்ததால் வந்து 40 கோடி கலெக்ஷன் வந்து தமிழகத்தில் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதுக்கு 40 கோடி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்பு வெளியான திரைப்படங்கள் வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷனில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது பீஸ்ட் திரைப்படம், அதுக்கப்புறமா சர்க்கார் திரைப்படம். ஸோ பீஸ்ட் திரைப்படம் தமிழகத்தில் ஃபஸ்ட் டே மட்டுமே 38 கோடியும், சர்க்கார் திரைப்படம் 34 கோடியும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து லியோ திரைப்படத்தாலையும் வந்து பிரேக் பண்ண முடியவில்லை. லியோ திரைப்படம் உலகளவில் 140 கோடி ஃபஸ்ட் டே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஆனால் இப்போ கோ திரைப்படம் தமிழகத்தில் 40 கோடிக்கும் மேலே வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா நார்த் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படத்துக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைத்து கொண்டு வருகிறது. ப்ரொமோஷன் வைஸும் வந்து பயங்கரமாக வந்து நார்த் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் வந்து நார்த் இந்தியாவில் வந்து இந்த திரைப்படம் சக்கப்போடு போட்டு உலகளவில் வந்து இந்தியாவில் மட்டுமே இந்த 85 கோடியும், உலகளவில் வந்து 120 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து லியோ திரைப்படத்தோட வசூலை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே வந்து லியோ திரைப்படத்துக்கு இருந்த ஐப்பு வேற, இப்போ கோ திரைப்படத்துக்கு இருக்க ஐப்பு வேற. ஸோ லியோ திரைப்படம் வந்து செகண்ட் ஹாஃப் சரியில்லை அப்படி இப்படின்னு சில நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்து லியோ திரைப்படத்துக்கு வந்தது. ஆனால் கோ திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்டான ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கோ திரைப்படத்துக்கு வந்திருப்பதால் அடுத்தடுத்து வந்து பயங்கரமான கலெக்ஷன் வந்து ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் டே வந்து 120 கோடிக்கு மேலேயும், அடுத்தடுத்த நாட்களில் இந்த கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி ஒரு வாரத்திலே வந்து 300லேருந்து 400 கோடிக்கு மேலே வந்து கோ திரைப்படம் வசூல் செய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் வந்து கோ திரைப்படம் வந்து 1000 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கனவு வந்து தமிழ் சினிமா நடிகர்களுக்கு பல பேருக்கு இருக்குது. அது வந்து கோ திரைப்படம் அச்சீவ் பண்ண போகிறது. கோலிவுட்டில் ஒரு கேம் சேஞ்சிங் திரைப்படமாக வந்து கோ திரைப்படம் அமைய போகிறது அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ யார் யாரெல்லாம் கோ திரைப்படத்தோட வசூலை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க, தளபதி விஜய் அவர்களோட பிரம்மாண்டமான வெற்றியை பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி